ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வீக் வந்து B1 B2 விசாவை பற்றி நான் போடுவேன் என் யூடியூப் சேனலில். யார் யார் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து முக்கியம், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து முக்கியம், எனக்கு முக்கியம் ஒன்றும் இல்லை. கட்டாயம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹலோ அனைத்து தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் வணக்கம். ஸோ நான் வந்து எல்லா கமெண்ட்ஸ் அது இதெல்லாம் ரீசர்ச் பண்ணி பார்த்ததுல முக்கியமாக மிச்சம் கேள்விகள் வந்திக்குது. ஆனால் வீசாவை பற்றி தான், அமெரிக்காவுக்கு எப்படி வாரது, என்னென்ன மாதிரி வீசாரை எங்களுக்கு வர இயலும் அப்படி தானே. ஸோ இது வந்து ஒன்றாவது டிஸ்க்ளைமராக நான் சொல்கிறேன். இது வந்து யார் யாருக்கு வீசா இருக்குதோ, யார் யார் அமெரிக்காவில் வாழ்கிறாங்களோ, யார் யார் வீசா இருந்து நாட்டுக்கு போய்த்து திருப்பி வந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு இல்லை. ஸோ இது வந்து யார் யார் ஒரு கனவண்டிக்குது அமெரிக்காவுக்கு வரணும், இல்லை ஆஸ்திரேலியா, கனடா, அடுத்த யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு வந்து போக வேணும், அப்படியாப்பட்டாக்கள் கொண்டு இது வந்து முக்கியமாக நான் அமெரிக்கா பற்றி இப்போ பேசுவோம். ஸோ நான் அடுத்த வீடியோஸில் சொன்ன மாதிரி எஸ், அமெரிக்காவுக்கு வந்து எத்தனை வகையான முறைகளுக்கு இது வாரத்துக்குன்னு சொல்லி. ஸோ இதில் வந்து நாங்கள் வீசா கேட்டகரிஸ் கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 20க்கு மேலே இருக்குது, சரியா. ஆனால் ஸ்ரீலங்கன்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய வீசா கேட்டகரிஸ் வந்து ஒன்லி 8 தான் இருக்குது, ஓகேயா. ஸோ அந்த 8 தான் நான் குயிக்காக சொல்ல போகிறேன். பிஃபோர் தட் எத்தனையோ பேர் வந்து இந்த டாக்குமெண்ட் செய்கிறேன்னு சொல்லி சல்லி கொடுத்து எவ்வளோ லொஸ்ட் ஆகிப்பீங்க. அந்த மாதிரி வேலை செய்ய போவானு காரணம் வந்து டாக்குமெண்ட் செய்கிறது வந்து ஒரு விஷயம், ஆனால் சல்லி கொடுத்து ஏமாறுறது வந்து இன்னொரு விஷயம். ஸோ டாக்குமெண்ட் செய்கிறது அந்த கன்சல்ட்டிங்னு சொல்லுவாங்களே, அதுக்கு போயிட்டு நீங்கள் அதில் இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது வேறு விஷயம். ஏன்னு சொன்னால் அந்த டாக்குமெண்ட் செய்கிறாக்கள் கூட அவங்க டைம் எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது. ஏன்னு சொன்னால் தட் இஸ் அவங்களோட லைஃப், அவங்க வந்து அதில் எக்ஸ்பர்ட், சரியா. அதில் வந்து அலசி ஆராய்ஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே நல்லாக்களும் இல்லை. ஸோ ப்ளீஸ் சல்லி குடிக்கிறத நிப்பாட்டுங்க ஒன்றாவது, ஓகேயா. அன்லெஸ் உங்களுக்கு உண்மையிலேயே ஆள தெரியும்னு சொன்னால் அது வேறு விஷயம். ஏன்னு சொன்னால் ஏன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச மிச்சம் பேர் அப்படி வாழ்க்கையே இழந்துட்டீங்கிறாங்க. அமெரிக்காவுக்கு, கனடாவுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு போக சல்லி கட்டிட்டு கோடி கணக்கு. ஸோ அந்த வேலை செய்ய போவானும். ஸோ நான் வந்து இந்த டாக்குமெண்ட் செய்கிற விஷயங்கள் எனக்கு தானே, அதெல்லாம் வந்து நான் என்னோடய யூடியூப்பில் நான் ஷேர் பண்ணுவேன். அது வந்து மெயினாக ஃபுல் டீட்டெயில்ஸாக போடுவேன். ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கட்டாயம் ஃபுல்லாக பாருங்கள். என்ன சொன்னால் சொரிடுசே எங்கடாக்கள் வந்து இந்த முயல் பனிப்புல்லு மேயுமே அது முள்ள அங்காள் இங்கால பார்த்துட்டு கடைசிக்கு மெசேஜ் வரும் அதை பிடி இதை பிடின்னு சொல்லி சிலாக்கள் கேட்டிக்கிறான், பேர் என்னாண்டே கேட்டிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களே, என்ன செய்ய நீ. எனிஹாவ், ஸோ இன்ஷால்லா நான் வந்து இதுக்கு தேவையான விஷயங்கள் நான் அதில் போடுவேன். என்ன இருந்தாலும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் பேஜ்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன சொன்னால் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, என்னை விட எக்ஸ்பெக்ட் ஆன ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஆன்சர் தரையிலும், ஓகே. ஸோ நான் வந்து எல்லாத்துலேயுமே எக்ஸ்பெக்ட் உண்டு இல்லையே. ஸோ இப்போ நாங்கள் பார்க்குற என்ன விஷயம்னு சொன்னால், இந்த மோஸ்ட் பாப்புலர் வீசா ஃபார் ஸ்ரீலங்கன்ஸ் அண்ட் இண்டியன்ஸ் வந்து ஒன்று B1 B2 டூரிசம் அண்ட் ஃபேமிலி. அந்த இங்கே வந்து சுற்றி பார்க்க வருவாங்க, அடுத்து வந்து ஃபேமிலி இன்வைட் பண்ணி வரும். இங்கே வந்து ஒரு 10 வருஷம் 5 வருஷம் இருந்துட்டு ஒரு அடியண்ட் அடிச்சுட்டு நாடு திரும்பி போகணும்னு பார்ப்பீங்களே, அந்த மாதிரி வீசா, ஓகே. அது நீங்கள் இங்கே வந்து என்ன செஞ்சால் எனக்கு வேலை, நான் வந்து எக்ஸ்பிளைன் மட்டும்தான் பண்ணுறேன். அடுத்தது வந்து F1 வீசா, அது வந்து ஸ்டூடெண்ட், அதாவது இங்கே வந்து ஒரு அங்கே நீங்கள் அட்வான்ஸ் லெவல் இல்லைன்னு சொன்னால் அங்கே காலேஜ் ஒன்று முடிச்சுட்டு நீங்கள் இங்கே வந்து ஹை டிகிரி செய்ய வேணும், இல்லாட்டி மாஸ்டர் செய்ய வேணும், இல்லைன்னு சொன்னால் இந்த தேர்ட் லாங்குவேஜஸ், அதாவது இங்கிலீஷ் படிக்கிறது வர மாதிரி கோர்ஸ் எல்லாம் இருக்குது தானே, அந்த மாதிரி வீசா தான் F1 ஸ்டூடெண்ட் வீசா. F2 வரும், அது வந்து அந்த ஸ்டூடெண்ட் யாரும் கல்யாணம் முடிச்சுட்டு அவங்களோட ஒய்ஃப் வராங்க, ஹஸ்பண்டும் வருவாங்களே, அது மாதிரி தான். அதுக்கு தான் F2ன்றது. முக்கியமாக ஒன்லி 1 வீசா தான் மிச்சம் பேர் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. அடுத்தது வந்து H1B, இது வந்து ஐடி, இன்ஜினியரிங், டாக்டர்ஸ், அதாவது ஸ்கில்ட் பீப்புள், அவங்க வந்து இங்கே வந்து வேலை செய்கிறதுக்கு கொடுக்குற வீசா தான் அந்த H1Bன்னு சொல்கிற வீசா. அடுத்தது வந்து L1 கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. சும்மா சொல்லுவோமே, நீங்கள் வந்து நோக்கியா அதில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ட்டுக்கு வராங்க. ஸோ அந்த வீசா, அந்த கம்பெனி உங்களை இங்கே அமெரிக்காவுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று அனுப்புது, அதுதான் அந்த வீசா. அடுத்தது வந்து EB2 EB3 எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் க்ரீன் கார்ட்ஸ். அதாவது நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வைங்களே, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நீங்கள் ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்ணுறீங்க, அமெரிக்காவில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறீங்க, உங்களை இங்கே கொண்டாடுறாங்க, க்ரீன் கார்டு அவங்களே அப்ளை பண்ணுவாங்க உங்களுக்கு. என்ன சார், அந்த கம்பெனியில் 4 வருஷம் 5 வருஷம் இருந்தால் அப்படி அவங்களே க்ரீன் கார்டுக்கே டைரெக்டாக அப்ளை பண்ணி அவங்கள இங்கே கொண்டாடுவாங்க. கேட்குவானமெண்ட்டை நான் வந்து அந்த கேட்டகரியில் வந்த ஆள் இல்லை. ஸோ எனக்கு தெரிய மாட்டா, அதுக்கு நான் வந்து ரீசர்ச் பண்ணி டாக்குமெண்டேஷன் நான் போடுறேன் எப்படின்னு சொல்லி. அடுத்தது வந்து CR1 IR1, அது வந்து மேரேஜ், அதாவது கல்யாணம் முடிச்சுட்டு எப்படி வர, அது வேறு விஷயம். அடுத்தது K1, அது வந்து நீங்கள் சும்மா சொல்லுங்கள் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் ஹஸ்பண்ட் இல்லாட்டி உங்களோட ஒய்ஃப் வந்து ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறார், மற்றவர் வந்து ஸ்ரீலங்காரையோ இந்தியாவிலையோ அடுத்த நாட்டில் இருக்கிறேன்னு சொன்னால் அந்த அது சொல்கிறது ஃபியான்சே வீசா. நீங்கள் மெரி பண்ணல, ஆனால் என்கேஜ்மெண்ட் ஆல்ரெடி ப்ரப்போஸ்ட். அந்த இங்கே வந்து
நீங்கள் 3 மாதத்தில் கல்யாணம் இங்கே எடுக்க போகிறீங்க, எடுத்துட்டு நீங்கள் இங்கேருந்து க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. அதுக்கு தான் சொல்கிறது இந்த K1 விசா, ஃபியான்சி விசான்னு சொல்லி. அடுத்தது வந்து EB5, அதாவது இன்வெஸ்டர்ஸ், பிஸ்னஸ் மேன் இங்கே வந்து பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட $800,000 இருந்தால் தான் அந்த வேலையை செய்ய இயலும். என்ன சார், இன்வெஸ்ட்மெண்ட் தானே பண்ணுறீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று தேவைப்படும். ஸோ யார் யார் பிஸ்னஸ் ஐடியாவில் இருக்கிறாங்களோ ஸோ ஜஸ்ட் திங்க் டுவைஸ். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் வீக் வந்து B1 B2 விசாவை பற்றி நான் போடுவேன். என் யூடியூப் சேனலில் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, ரிமைண்டர் பட்டனையும் செட் பண்ணி வச்சிங்க. ஸோ ரிமைண்டர் ஆகிக்கும். ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ், வெரி இம்பார்ட்டண்ட். என்ன சொன்னால் ஹெல்ப் இச் அதர். உங்களுக்கு தெரியும், எனக்கு வந்து இந்த விசா கேட்டகரிஸ் வந்து தேவையே இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். சரியா, நானும் ஒரு காலம் உங்களை மாதிரி இங்கே இருந்து இப்படியாப்பட்ட வீடியோஸ் பார்த்தேன். அதனால தான் நான் இப்போ இப்படி இருக்கிறேன். ஓகே, ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், ஹெல்ப் இச் அதர். Thank you. We will see the video next week.